இந்த நேரங்களை நீங்க சில மணி நேரங்களை இந்த இடத்துல செலவு செய்ய போகிற இந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புறேன். இப்படிப்பட்டதான உபதேசங்கள் நம்மையும் கர்த்தரையும் பிரித்து வைக்கிறது. நீ தள்ளப்பட்டு போயிட்ட, நீ விழுந்து போயிட்ட, அதனால உன்னை பார்த்தா ஆண்டுருக்கு அப்படின்றது கிடையாதுடா. நீனா அவருக்கு உசுரே அப்படின்றத இயேசு அதை சொல்லுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆனா மதம் என்ன சொல்லுது? நீ இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேண்டாம். வார்த்தை மாமிசமாய் மாறினது. பைபிள் சொல்ற வார்த்தை என்னவா மாறிச்சு? மாமிசமாய் மாறிச்சுன்னா இந்த தள்ளப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒரு பயம், தேவையில்லாத ஆண்டவரை பத்தி தவறான எண்ணங்கள், இது மூலியமா இவன் பாவத்துல போய் மாட்டிட்டு இருக்கிறான். இப்படிலாம் இல்லடா, அப்பா அவனை இப்படிதான் பார்க்கிறாருன்னு சொல்வதற்காக மாமிசமாகவே கடவுள் மாறின அந்த தருணம் தான் அந்த நாட்கள். அப்ப இயேசு நம்ம எந்தெந்த இருளெல்லாம் இருந்தோமோ அவ்வளவு இருளுக்குள்ளேயும் இயேசுவும் போயிருக்கிறாரு. அன்புதான் கடவுள், அன்புதான், அன்பே கடவுள். சொல்லுங்க, அன்பே கடவுள். நீ தள்ளப்பட்டு போயிட்ட, நீ விழுந்து போயிட்ட, அதனால உன்னை பார்த்தா ஆண்டுருக்கு அப்படின்றது கிடையாதுடா. நீனா அவருக்கு உசுரே அப்படின்றத இயேசு அதை சொல்லுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஓகே, இந்த விழுந்து போன மனிதனை அவரும் எந்த நிலையில மனுஷன் விழுந்து போயிருக்கிறானோ அந்த நிலைக்கு அவரும் போய் அவனோட கொலாபரேட் பண்ணிக்கிட்டு அந்த விழுந்து போன அந்த இடத்துல இருந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். ஓகே, இந்த பொய்யை கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? பாவத்தில், சாபத்தில், அதுல இதுல எல்லா கர்மத்திலையும் கீழே விழுந்து சிக்கி மாட்டி தவித்து கொண்டிருக்கிறான். இவனை எப்படி மீட்கிறதுன்றதுக்கான ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. அந்த பிளானுக்கு ஜீசஸ் தன்னை ஓகே ஐ எம் ரெடின்னு சொல்லி கீழே வந்திருக்கிறார். அவர் வந்து இந்த மனுஷன் எங்கெங்கெல்லாம் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறானோ அந்த பெயினான இடத்துக்கு அவரும் போயிருக்கிறார். ஓகே, அதுதான் வார்த்தை மாமிசமாய் மாறினது. பைபிள் சொல்ற வார்த்தை என்னவா மாறிச்சு? மாமிசமாய் மாறிச்சுன்னா இந்த தள்ளப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒரு பயம், தேவையில்லாத ஆண்டவரை பத்தி தவறான எண்ணங்கள், இது மூலியமா இவன் பாவத்துல போய் மாட்டிட்டு இருக்கிறான். இப்படிலாம் இல்லடா, அப்பா அவனை இப்படிதான் பார்க்கிறாருன்னு சொல்வதற்காக மாமிசமாகவே கடவுள் மாறின அந்த தருணம் தான் அந்த நாட்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நம்ம எந்தெந்த இருளெல்லாம் இருந்தோமோ அவ்வளவு இருளுக்குள்ளேயும் இயேசுவும் போயிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இருளுக்குள்ள இருக்கிற இவனை மீட்கணும் அப்படின்னா வெளியில இருந்து நம்மள என்ன பண்றோம்? எவ்வளோ ப்ராஃபட்ஸ் எழுப்புறோம், எவ்வளோ தேவ ஊழியர்களை எழுப்புறோம். ஆனா இவங்களுக்கு தகப்பனுடைய உண்மையான குணாதிசயம் என்னன்றது புரியல. இவர்களை மீட்கணும்னா நானும் மாமிசமாகவே மாறி நானும் அந்த இருளுக்குள்ள போய் அந்த இருளிலிருந்து அவர்களுக்குள்ள கொல்லப்பட வேண்டிய எல்லா விஷயமும் கொல்லப்பட்டு அவங்களுடைய உண்மையான குணாதிசயத்துல உண்மையான பொசிஷன்ல இந்த மனித குலமாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளை வைக்கணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஓகே, இங்க எங்கேயுமே பனிஷ்மெண்ட், ஆண்டவர் கோபமா இருந்தாரு, இந்த கோபாக்கினியை தீர்த்து கொள்ள இயேசுவை தண்டித்தார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உழலாய். எப்படியா? அந்த ஆயுதான். கவனிங்க, இதுவரை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்களேன், நானும் சர்ச்சுக்கு வரணுன்னு இருக்கிறேன், ஆனால் என்கிட்ட சில நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை. இப்போ இதோட நான் வந்தேன்னா அச்சச்சோ அப்படியே ஆண்டவர் வந்து கீழே விழுந்துருவார். இவருடைய பழக்க வழக்கம் ஆண்டவரே வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கிற பவரையே வந்து என்ன ஆகிடும், போக்கிடுன்ற மாதிரி, கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தூர நின்றுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதை உடைக்கிறதுக்கு தான் இயேசு கிட்டையே வந்தார் மனுஷங்கிட்ட. ஓகே, மாமிசமாக வார்த்தைனா யாருங்க? வார்த்தைனா யாரு? வார்த்தைனா யாரு? இயேசு மாமிசமா மாறினான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா இந்த ஹியூமனிட்டியினுடைய பாவத்தோடு அவ்வளவு நெருக்கமா இணைஞ்சிருக்கிறார். நீ பாவின்னு சொல்றல, அந்த பாவியோட இவ்வளவு நெருக்கமா இணைஞ்ச ஒரு ப்ராசஸ் தான் இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு?
எவ்வளவு பாவத்தில் சிக்கிக்கிட்டு இருந்துச்சோ மனித குலம், அந்த பாவத்தில் சிக்கிக்கிட்டு இருந்த அந்த பாவத்தில் வந்து இயேசுவும் இணைந்திருக்கிறார். வார்த்தையும் மாமிசமாக மாறி இருக்கிறது. இவன் என்னென்ன கர்மத்தில் மாட்டிட்டு இருக்கிறானோ அந்த கர்மத்தில் இவரும் இணைந்து இந்த இடத்திலிருந்து இவனை மீட்கிறது தான் பரலோகத்தினுடைய திட்டம். ஏன்னா பல முறையாக சுவிசேஷங்களும் தீர்க்க தரிசனங்களும் உரைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்பா உன்னை நேசிக்கிறாரா, நீ இப்படி பார்க்காத, நீ பயப்படாத, நீ ஏறி வா, நீ மேலே வா, நீ நெருங்கி வா, அவர்கிட்ட வந்தாதான் உனக்கு சொல்யூஷனு. நீ உன்னை மாற்றிக்கிட்டு அவர்கிட்ட வரணும்னு நம்பி நீ என்ன பண்ணுற, ராங்கான தகவலை நம்பி நீ தூரம் ஓடிக்கிட்டே இருக்கிற. அதனுடைய முடிவு மரணம் தான். ஆனால் உனக்கு மரணம் என்பதை ஆண்டவர் நியமிக்கவே இல்லை. உனக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அதற்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கிற வண்ணமாகவே என்ன பண்ற, அப்பா கிட்ட வந்துரு. அதனால தான் பைபிள் சொல்லுது, பிதாவின் வலது பரிசத்துல இயேசு சிந்தின ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் இப்படி பிதாவின் இடத்துல, பிதாவே இயேசுவின் நாமத்தினால உங்கள் சமூகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இயேசுனுடைய ரைச்சியஸ்னஸ் தான் எனக்கு முன்னாடி நிற்குதான். அப்படின்னா அப்பா என்ன புனிதமாக பார்க்குறாராம். இயேசுவை பார்க்கும்போது மகனே அப்படின்னு எவ்வளவு ஆசையா பிதாவுக்கு இருக்குமோ அதே ஆசை தான் என் மேலேயும் உங்க மேலேயும் இருக்குமா. ஏன்னா சிலுவை என்னை புனிதமாக மாற்றி இருக்கிறது பிதாவுக்கு முன்னாடி. ஏன்னா இனிமே வாழ்றதுனால கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கிறார்ல, இந்த கிறிஸ்து தான் போய் அங்க நிக்கிறாரு. நான் போய் நிற்கும் போது நான் இல்லை, கிறிஸ்து பிதாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அதனால பிதா இயேசுவை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வருமோ, இயேசுவை பார்த்தா எவ்வளவு ஆசை வருமோ, என்ன பார்த்தாலும் அதே ஆசை அவருக்கு வரும். ஏன்னா சிலுவையில் நீங்க அவரோட அறையப்பட்டிருக்கிறீங்க. வாழ்வது நீங்க இல்ல, கிறிஸ்து தான் உங்களோட பிழைத்திருக்கிறாரு. நீங்க போல்டா அப்பா பிதாவே இயேசுவின் நாமத்தினால உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஐயோ என் செல்லமே அப்படின்னு கூப்பிடுவார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆதாமுக்கு விழுந்துட்டோன்னு என்ன வந்துருச்சு, நடுக்கம், பயம். ஐயோ ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். நம்ம ஆளுங்க செம்ம பயங்கர டேலண்டான ஆளுங்க. யாரு? நம்ம கிறிஸ்டியன் ஆளுங்க. இந்த ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்றத எப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். இவனுங்களா டோனை மாத்திக்கிறாங்க. இவங்க தான் போய் அங்க டோனை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. அவரு டேய் எங்கடா இருக்கிற, எங்க இருக்கிற, ஏன் பிரச்சனை, ஏன் மறைஞ்சிருக்கிற, ஏன் ஒளிஞ்சுக்கிற. நானே கேட்குறேன், கடவுளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மறைக்கப்பட முடியுமா? மறைக்கப்பட முடியுமா? தீமை அறிய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு ஆண்டவர் வைக்கவே இல்லை. சரிங்களா? இதை சாப்பிடும் போதும் ஆண்டவர் பார்த்து சாப்பிட்டானா இனிமே அப்படின்னு ஒரு சொடக்கு சுற்று அப்படி போட்டிருந்தாருன்னா ஆதாம் ஏவாளும் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டவங்க அந்த மண்ணுக்கே போயிருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காதா? இல்லைனா ஒரு 2 ஏஞ்சல் அனுப்பிச்சிருந்துருக்கலாம். 2 ஏஞ்சல் அவன் பார்த்து அவனை கழுத்து மேலே 4 வச்சு அவனை எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துக்கு அவனை என்ன பண்ணுறங்க அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ரைட்டா? ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அவர் இறங்கி வராரு பாருங்களேன். ஆதாமே எங்கடா இருக்க, எங்க இருக்கிற. ஆனால் இவனுக்கு வெக்கம், பயம். ஏன்னா அப்பாவை குறிச்சதான ராங் இன்ஃபர்மேஷனை ஒருத்தவன் சொல்லிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள ராங்கான இன்ஃபர்மேஷன் அப்பாவை பற்றி இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்கிட்ட கிட்ட வரலாம், ஏன்னா சிலுவையில் நீயும் புனிதமாக மாறப்பட்டிருக்கிற. உன்னையும் நான் எப்படி பார்க்குறேன்? நீதிமானா தான் பார்க்குறேன். ஏன்னா வாழ்வது நீ இல்லடா சாமி, நீன்ற அந்த மனுஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டான். வாழ்ந்துட்டு இருக்கிறது கிறிஸ்து தான். உன்னை பார்க்குறப்ப கிறிஸ்து ஆகி என்னுடைய குமாரன் மேலே எவ்வளோ பிரியம் இருக்குதோ அதில் 1% குறையாம தான் உன்னை நான் பார்ப்பேன் அப்படின்றார். தேங்க்யூ. 1% குறையாம பார்ப்பேன். இதுதான் காஸ்பல், இதுதான் நற்செய்தி, இதுதான் சிலுவையின் உபதேசம். இதுதான் சிலுவையின் உபதேசம். நீ சிலுவையில் கழுவப்பட்டது ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒன்ஸ் ஃபார் ஆல். ஆனா
சில இடத்துல நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறேனே, அப்பா கிட்ட வான்றது தான் அப்பாவுடைய மெசேஜ். ஏமேன். இப்போ பாருங்களேன், இப்போ கம்யூனியனில் பார்ட்டேக் பண்ண போகிறோம். ஆனால் இந்த கம்யூனியன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது மதம் எவ்வளோ கேவலமாக ஒரு நல்ல விஷயத்தை மாற்றிருச்சு அப்படின்னா, இந்த கம்யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்யூனியனை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கம்யூனியனை எடுக்கணும்னா நீ சர்டைன் எலிஜிபிலிட்டி அடையணும். சில எலிஜிபிலிட்டினா என்ன சொல்லுவீங்க தமிழில்? சில தகுதி அடையணும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருல்ல, அந்த சாட்சி நம்ம அப்புறம் கேட்கலாம். நீங்கள் போனீங்க, நீங்கள் போகும்போது ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்கும், ஃபஸ்ட்டு என் உடம்புலாம் சரியாகிட்ட பிறகு நான் டாக்டரை போய் பார்க்குறேன் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி யாராவது சொன்னால் அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாகல் பையா, பேவகுஃப், பைத்தியக்கார பயல, அங்கே போனாதான்டா மெடிசன் கிடைக்கும், அங்கே போனாதான்டா உனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அப்போ தான்டா நீ சரியாவ, சரியாயிட்ட பிறகு அங்கே எதுக்குடா நீ போகணும்? இன்னைக்கு இதை கூட எவ்வளோ மதமாக மாற்றிருக்காங்க பாருங்களேன். இதை கூட எவ்வளோ சட்ட ரீதியாக மாற்றிருக்கிறாங்கன்னா, இதை பண்ணணும்னா நீ சுத்திகரிக்கப்படணும், நீ இதை பண்ணணும். இல்லை, நீ சுத்திகரிக்கப்படுகிறதுக்கு கொடுக்கப்படுகிற மெடிசன் தான் இது. நீ சுத்திகரிக்கப்பட்டுட்ட பிறகு இது இல்லை, சுத்திகரிக்கப்பட வேணுன்றதுக்கு தான் நீ எடுக்கிற இந்த மெடிசனை. எடுத்தாதான் நீ சரியாகுவ. ஆனால் உன்னை சரியாக்காம விடுவதற்கு காரணம் என்னன்னா, மதத்தின் போதனை. ஏன்னா சிலுவையின் உபதேசத்தை சரியா தெரிஞ்சுக்கல. எத்தனை பேர் இது வரையும் கூட இருக்கிறீங்க? இதான் சொல்றாரு பவுல் தானே நினைக்கிறேன்ல, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. என்னடா இது, எப்படா இதெல்லாம் கதையாடா சொல்லுவீங்க? 2000 வருஷம் ஓனியும் எல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கெட்டு போறவனுக்கு அது பைத்தியமா இருக்குது. ஆனால் அவரோ அதை நம்புறவனுக்கு எப்படி தான்? எஸ், ஆமென், ஆமென். நான் சொல்ற சிலுவையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புனிதமாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. மேபி இன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இனிமே தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படி ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு அதெல்லாம் நல்ல விஷயம் தான், பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அது பண்ணிட்ட பிறகு உங்களை ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிக்கல, அது பண்ணிட்ட பிறகு பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளல, அது பண்றதுக்கு முன்னாடியே உங்களை பிள்ளைகளாக தான் பரலோகம் பார்க்குது. ஆமென். ஆனா மதம் என்ன சொல்லுது? நீ இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேண்டாம். சொல்லுங்க, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேண்டாம். சகலத்தையும் God is sustaining the entire universe ன்னு போட்டுக்க பாருங்க அழகா. entire universe, உலகத்தை மட்டும் இல்லை, entire universe-ஐயும் அவர் சஸ்டெயின் பண்றாராம். சஸ்டெயினா தமிழ் என்னது? தாங்கி பிடிச்சு கொண்டிருக்கிறாராம். இல்ல ஓகே, நீ என்ன நம்பலையா, இவனை கொஞ்சம் அக்கல் அப்படி நசுக்கி விட்டுங்கடா, அப்படிலாம் பண்ணல. நோ, பிகாஸ் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்த பிறகு நம்ம மேல வைத்திருக்கிற பிரியம் அவ்வளவு பெரிதாக இருக்குதான். பாருங்க, தாவீது சொல்றாரு பாருங்களேன், வானத்தை பார்க்குறேன், வானத்துல வந்து ஏங்க நான் சொல்றேன், வானத்தை பார்க்குறீங்களே, நட்சத்திரம் நிலா அதெல்லாம் பார்க்கும்போது அது பக்கத்துல உங்க மூஞ்ச வச்சு பாருங்களேன், அழகா இருக்கா? சரி, நான் ஒன்று கேட்குறேன், சரிங்களா? இப்போ 6 பிளானட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையில் நடந்துச்சு. 6 பிளானட்ஸு நம்ம கண்ணுக்கு பார்க்குற தூரத்தை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. பிளானிட்டோரியத்துலலாம் போய் பார்த்துட்டு வந்தோம், சரிங்களா? 6 கோள்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப அழகாக இருந்தால் உங்கள் மூஞ்சில் இது வந்து பார்க்கறதுக்கு லைனில் நிற்க வேண்டியதானே எல்லாரும்? தாவீது சொல்றாரு பாருங்க, அது பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குது, இதை பார்க்கும்போது இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது, ஆனா அது மேலாம் வைக்காத பாசத்தையும் நேசத்தையும் அப்பா என் மேல வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அதுதான் கடவுள். அன்புதான் கடவுள். அன்புதான், அன்பே கடவுள். சொல்லுங்க, அன்பே கடவுள். அன்பு இல்லாத இடத்துல கடவுள் இல்லவே இல்லை.
அன்பு ஒரு இடத்துல இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த இடத்துல கடவுளே இல்லை. ஏதோ ஒரு சர்ச்சுக்குள்ளே போறீங்க, அந்த இடத்துல அப்படி இப்படி ஒரே பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான் போ வாரிக்கு நீ பார், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறாய், கக்கூசில் வலிக்கு விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போகலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். இங்கே எங்கேயா அன்பு இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பே கடவுள். சகாலத்தையும் அவர் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், இப்படிலாம் மாட்டிகிட்டு இருக்கிறாருன்னா இன்னைக்கு நிறைய மனித குலம், கொஞ்ச நேரத்துக்கு கூட முன்னாடி தான் ஒரு ஜபம் பண்ணோம், யாரோ ஒருத்தவங்க சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அவர் தானே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் அவங்க தாங்கி ஏந்தி கொண்டிருக்கான்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகாதது தான் பிரச்சனையாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த இன்ஃபர்மேஷனை யார் எடுத்துகிட்டு போகணும்? நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நம்மளுக்கே இன்ஃபர்மேஷன் ராங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அந்த அம்மாவுக்கு நான் பக்கத்தில் இருந்தேன்னா நான் இம்மீடியட்டாக பண்ணுற ப்ராசஸ் என்னவாக இருக்கும் தெரியுமா? இதை எப்படியாவது அவங்க வாயில் ஊற்றுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் மதம் என்ன சொல்லுன்னா, அவங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால், அதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்கு, ஏற்கனவே சாவ கிடக்குது, அதில் போய் ஃபாஸ்டிங்கை போய் நம்ம என்ன அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி சுத்திகரிப்புலாம் பண்ணி சுத்திகரிக்கப்பட்டாச்சானா இப்படி ஃபைனலாக தெரியும்னா வெள்ளை சட்டையை போட்டுருவாங்க, ஒயிட் ஐட்டம். நாங்களும் மனவாட்டியாக மாறிட்டோம், மனவாட்டின் சபைன்றவாங்க. நோ, அவங்க கிட்ட நம்ம போய் சொல்ல வேண்டியது என்னன்னா, அப்பா அவனை நேசிக்கிறாரு, நீ இதுக்காக ஒன்றும் பண்ண வேணாம், அவர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலியமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு விட்டாரு, இதை நீ நம்பினா போதும், அவர் நீ வாழணுன்றது விருப்பப்படுறாரு, உனக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லி அவங்கள நம்ப வச்சுட்டா, இந்த சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிற கடவுளுடைய தகவல் அவங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா குபீர்னு ஆயிடுவாங்கன்ற. ஹல்லேலூயா. இதை தான் நிறைய போராடுறேன் சில இடத்துல. ஆனால் நான் சொல்றத பல ஆண்டுகளாக இதை சொல்ல ட்ரை பண்றேன், என் வட்டாரத்திலேயே புரிஞ்சுக்க மாட்டாங்க. மத ரீதியான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால 40 வருஷம் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி அவங்களால வாழ முடியாது. சிலுவையில் புனிதமாக்கப்பட்ட நற்செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சாதான் வாழ முடியும். இன்னைக்கு பல பேர் ஏன் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற கில்ட் கான்ஷியஸ், குற்ற உணர்ச்சி. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா ஆண்டு இப்பொழுதே சத்தியத்தின் மூலமா பிரேக் பண்றாரு, உடைக்கிறாரு. உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி இனிமே இருக்க வேணாம். நீங்க சுத்திகரிக்கப்பட்டாயிற்று. எப்ப? ரைட் பிஃபோர், நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான். சிலுவையில் இயேசுவின் மூலமாக நீங்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறீங்க. புனிதங்க, நீங்க 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 ரைச்சியஸ் மேனா இருக்கிறீங்க. நீங்க ரைச்சியஸ் மேன். காட் எப்படி ரைச்சியஸ் காடோ அதை போல நீங்களும் ரைச்சியஸ் மேன். ஏன்னா வாழ்றது நீங்க அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ற வார்த்தையை சிலுவையில் ஆண்டவர் அடிச்சு தும்சம் பண்ணி துவச்சு போட்டார். இனிமே கிரைஸ்ட் தாண்டா அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற இந்த சத்தம், இந்த குரல் அன்றைக்கு கேட்டதோட நின்று போயிடணுன்றதான் பரலோகத்தினுடைய ஏக்கமா இருக்கு. ஆனா இந்த சிலுவையினுடைய உபதேசத்தை சொல்லப்படாததுனால இன்னைக்கும் இந்த கூக்குரல் மனித குலத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ரைட்? கேக்குறோம்ல? இங்க இருக்கிற நம்ம எல்லாம் ஒரு டிசிஷன் என்ன தெரியுமா எடுக்கணும்? இனிமே நான் அப்படி கூக்குரலா போட மாட்டேன். நான் மட்டும்தானா? எத்தனை பேர் என் கூட இணைய விரும்புறீங்க? பிகாஸ் ஏன்னா சிலுவையில் அப்பா அவனை புனிதமாக மாற்றிருக்கிறார்.